வெல்கம் டு நௌரின் கிச்சன். இன்றைக்கி நம்ம நௌரின் கிச்சனில் நம்ம நாட்டுக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் 3 காய்கறி எடுத்திருக்கேன். இது 3 சேர்ந்து ஒரு 1/4 கிலோ இருந்தால் போதும். இது இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் 1/2 டீஸ்பூன் கசகசாவும் 10 முந்திரி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 90% இது ஃப்ரை பண்ணால் போதும். உள்ளக்கு நல்ல கிறிஸ்பியாகலாம் ஆக வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு தனி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டேட்டோவும் அப்படி தான், நல்லா ஃப்ரை ஆக வேண்டாம். இதுவும் ஒரு 90% ஃப்ரை ஆனால் போதும். இதையும் ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொல கொலன்னு நமக்கு இருக்கும். அதனால் ஒரு நாள் இல்லை காஞ்ச வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது நான் 1 டீஸ்பூன் ஆயிலில் 1 டீஸ்பூன் சோம்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். இப்போ 2 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இனி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கட்டும். நல்லா பச்சை மிளகாய் வெடித்த பின்னாடி பெரிய வெங்காயத்தில் நான் 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. இதோடு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரியும் கசகசாவும், அதையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்டாக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் 25 நம்பர் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலை, கிராம்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை நம்ம வணக்கிக்கலாம். இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கினா போதும். இப்போ அதோட நல்லா நிறச்சி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போதும். பாருங்கள், இதுவும் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைஸ் தக்காளியில் ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நீ புளிப்பு சுவை வேணுங்கிறவங்க இனி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பிரேக் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் உடஞ்சிரும் தக்காளி. பாருங்கள், இந்த நல்ல தக்காளி நல்லா உடஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறனால நான் சில்லி பவுடரை ரெட் சில்லியை நான் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இந்த 3ஐயும் நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொதிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண உடனே நமக்கு கிரேவி நமக்கு திக்காயிரும். ஏன்னா நம்ம கசகசா, முந்திரி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்காயிரும். நல்லா ஈவனாக கலந்து வச்சுட்டு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் ஆப்டான சைட் டிஷ் இது. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்கறி மட்டும் இல்லை, நம்ம வந்து இது கூட வந்து பாவக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு இது மாதிரி ஃப்ரை ஆகக்கூடிய எல்லா காய்கறியும் சேர்த்திக்கலாம். பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு வந்து காய்கறி சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஒரு டீஸ்பூன் வந்து கீயோ இல்லைன்னா பட்டரோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போது டேஸ்டான நாட்டுக்காய் கிரேவி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.